வணக்கம் மக்களே. நம்ம சேனல்ல தொடர்ந்து ரிவ்யூஸ் தாங்க பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில இப்ப நம்ம எதை பத்தின ரிவ்யூ பார்க்க போறோம் அப்படின்னா, நம்ம கார்த்திக் கதையில ஏப்ரல் 9 என்ன நடக்க போகுது அப்படிங்கறத பத்தி தாங்க இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ மறக்காம இந்த வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி ஆல்னு செட் பண்ணிக்கோங்க. அப்பதாங்க அடுத்து வீடியோஸ் போடும் பொழுது உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும், பார்க்கலாம். சரி வாங்க வீடியோல என்ன நடந்துச்சு அப்படிங்கறத பத்தி நம்ம இப்ப பார்ப்போம். நம்ம ரேவதி என்ன பண்றாங்கன்னா, அவங்க அம்மா சொன்ன மாதிரி அந்த புடவையெல்லாம் எடுத்து கொண்டாந்து போட்டுட்டு ஒரு புடவை எடுத்து கட்டுறாங்க. அப்பதான் ரோகிணி கேக்குறாங்க, ரேவதி உன் லைஃப் இப்படி ஆகும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. எங்களால ஒரு உதவியுமே பண்ண முடியாத சூழ்நிலையில இருக்கோம். அம்மா நமக்கு ஆதரவா இருப்பாங்க அப்படின்னு நான் எதிர்பார்த்தேன். ஆனா அம்மாவே நமக்கு இப்படி எதிரியா இருப்பாங்கன்னு நான் நினைச்சு கூட பார்க்கவே இல்லை. அப்ப துர்கா சொல்றாங்க, அக்கா இது எதுக்குமே அம்மா காரணம் இல்லக்கா, இது எல்லாமே இந்த டிரைவர் பண்ற வேலை. அந்த டிரைவர் தான் அம்மா கிட்ட அந்த மகேஷ் மாயாவை பத்தி கண்டது கிடையாது சொல்லி இப்படி பிரச்சனையும் உண்டாக்கி விட்டுட்டான். ச்சே, இப்படி எல்லாம் நடக்கும் அப்படின்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு அந்த துர்கா சொல்றாங்க. அப்போ ரோகிணி சொல்றாங்க, இங்க பாரு துர்கா, உன் லைஃபும் இதே மாதிரி அமைஞ்சிடக்கூடாது. அம்மா என்ன சொன்னாலுமே உனக்கு பிடிச்சவங்களை மட்டும் கல்யாணம் பண்ணு. அம்மாவுக்கு பிடிச்சிருக்கு அப்படிங்கறதுக்காக நீ எதையுமே ஒத்துக்காத. அதுக்கு துர்கா சொல்றாங்க, அக்கா இந்த மாதிரியெல்லாம் இருந்துச்சுன்னா நான் இந்த வீட்லயே இருக்க மாட்டேன். நான் பாட்டுக்கு கிளம்பி போயிருவேன் அப்படின்னு சொல்லி பேசுறாங்க. இது கேட்டதோட ரோகிணி சொல்றாங்க, இங்க பாரு ரேவதி, அந்த டிரைவர் உன்னை அடைஞ்சிட்டேன் அப்படின்ட்டு ரொம்ப சந்தோஷத்துல இருக்கான். அவனோட என்ன தப்பு அப்படிங்கறத அவனுக்கு நிரூபிக்கணும். அவன் எப்பேற்பட்ட ஆளா இருந்தாலும் நீ யார் அப்படிங்கறத ப்ரூவ் பண்ணு. உன் கழுத்துல தாலி கட்டினதுனால நீ அவனுக்கு காலம் ஃபுல்லா அடிமையா இருப்ப அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கான். அவனோட நினைப்பு தப்பு அப்படிங்கறத நீ அவனுக்கு நிரூபிக்கணும். இதை கேட்டதும் ரோகிணி சொன்னதை கேட்டுட்டு ரேவதியும் சரிக்கா அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறமா இன்னொரு பக்கம் மாயாவை காமிக்கிறாங்க. மாயா அந்த மகேஷ் எங்க போனாரு அப்படின்னு தேடிக்கிட்டு இருக்காங்க. அப்பதான் மாயா நினைக்கிறாங்க, இது எல்லாத்துக்கும் காரணம் அந்த சிவனாண்டி தான். அவரு சொன்னதுனால தானே சாமுண்டீஸ்வரிக்கு தெரிஞ்ச பிறகும் நம்ம இங்க சுத்திக்கிட்டு இருந்தோம். இதனாலதான் மகேஷ் காணாம போயிட்டாரு. நம்ம சிவனாண்டி கிட்ட கேட்போம் அப்படின்ட்டு நேரா சிவனாண்டிக்கு போன் பண்றாங்க. சிவனாண்டி போன் அட்டன் பண்ணி யார் அப்படின்னு கேட்க மாயா சொல்றாங்க, என்ன எப்படி சார் தெரியும்? உங்களுக்கு ஒரு காரியம் ஆகணும் அப்படிங்கறதுக்காக எங்களை கூப்பிட்டு வேலை வாங்கினீங்க. இப்ப காரியம் முடிஞ்சதோட எங்களை விரட்டி விட பாக்குறீங்க. மகேஷ் எங்க இருக்காருன்னு இன்னும் தெரியல தெரியுமா? அவரை கண்டுபிடிக்கிறேன்னு என்கிட்ட வாக்கு கொடுத்தீங்கல்ல, ஆனா நீங்க கண்டுபிடிச்ச மாதிரியே தெரியலையே. இப்ப மகேஷ் எங்க இருக்காரு அப்படின்னு எனக்கு தெரியவே இல்லை. அவரு பாவம் இப்ப எந்த இடத்துல சிக்கிட்டு இருக்காருன்னு தெரியல. நீங்க இப்படி எங்களை ஏமாத்துவீங்கன்னு நான் எதிர்பார்க்கல. இதை கேட்டதோட சிவனாண்டி சொல்றாரு, இங்க பாரு மாயா, நான் மகேஷை தேடல அப்படிங்கறது உனக்கு தெரியுமா? நான் மகேஷ இப்ப தேடிக்கிட்டு தான் இருக்கேன். அவன் எங்க இருக்கான்னு தெரியல. அவனை யாரு கடத்தினதுன்னு ஒரு பேசிக்கான நாலேஜே இல்ல. அதனாலதான் அவனை கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கு. அப்பதான் மாயா சொல்றாங்க, இங்க பாருங்க, ஒண்ணு அந்த டிரைவர் ராஜா கடத்தி வச்சிருக்கணும், இல்லைன்னா அந்த சாமுண்டீஸ்வரி கடத்தி வச்சிருக்கணும். ஏன்னா சாமுண்டீஸ்வரிக்கு ஆல்ரெடி விஷயம் தெரியும். ஒருவேளை அவன் இந்த மாதிரி பிளான் பண்ணி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இதை கேட்டதும் சிவனாண்டி சொல்றாரு, சரி நான் சந்திரா கிட்ட சொல்லி சாமுண்டீஸ்வரி எங்கேயாவது அவளுக்கு தெரியாம போறாளா அப்படின்னு பார்க்க சொல்றேன். இதை கேட்டதோட மாயாவும் சரி நீங்க பார்த்துட்டு சொல்றேங்க. அந்த மகேஷ் இல்லாம என்னால இருக்கவே முடியல. சிவனாண்டி கேக்குறாரு, அப்படிப்பட்டவனையா நீ ரேவதிக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு முடிவு பண்ண? அப்ப மாயா சொல்றாங்க, இங்க பாருங்க, நான் ரேவதிக்கும் மகேஷுக்கும் எதுக்காக கல்யாணம் ஏற்பாடு பண்ணேன்னா நிறைய சொத்து கிடைக்கும் அப்படிங்கறதுக்காக தான் நான் ஏற்பாடு பண்ணேன். மத்தபடி மகேஷ் என்னை விட்டு போயிருவான் அப்படிங்கறதுக்காக எல்லாம் இல்ல. மொத்த சொத்தையும் எடுத்துக்கிட்டு ரேவதிய தவிக்க விடுறதுதான் எங்களோட திட்டமே. இதுதான் உங்களுக்கு தெரியுமே. சிவனாண்டி சொல்றாரு, சரி சரி சரி, நான் சந்திராட்ட கேக்குறேன், அவகிட்ட கேட்டுட்டு நான் விஷயத்த சொல்றேன். மாயா சொல்றாங்க, சீக்கிரம் மகேஷ கண்டுபிடிங்க. பாவம் அவரு, ரொம்ப பாவம். அவருக்கு சுத்தமா வெளி உலகமே தெரியாது. நான் சொன்னதுனாலதான் அவர் அப்படி ஒத்துக்கிட்டாரு. இல்லைன்னா அவர் ஒத்துக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. இதை கேட்டதும் சிவனாண்டி சொல்றாரு, சரி நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்றாரு. மாயா நினைக்கிறாங்க, காரியம் ஆகுற வரைக்கும் எங்களை இங்கேயே இருக்க சொல்லிட்டு இப்ப திடீர்னு எனக்கு தெரியாத மாதிரி போனை கட் பண்றாரு. இவரு மகேஷ கண்டுபிடிப்பாரு அப்படின்னு எனக்கு கொஞ்சம் கூட நம்பிக்கையே இல்லை. ரேவதிக்கு போன் பண்ணி நம்ம கேட்போம். அவளை அடிக்கடி நம்ம வெறுப்பேத்தினாதான்
அவ சீக்கிரம் அந்த டிரைவர் ராஜாவை விட்டு வெளியில வருவா அப்படின்ட்டு அந்த மாயா நேரா ரேவதிக்கு ஃபோன் பண்றாங்க. ரேவதி ஃபோன் அட்டன் பண்ணி, அக்கா சொல்லுங்கக்கா, மகேஷ் எங்க இருக்காரு அப்படிங்கறத பத்தி ஏதாவது விவரம் தெரிஞ்சிச்சா? மாயா சொல்றாங்க, இங்க பாரு ரேவதி, மகேஷ் பத்தின விவரம் தெரிஞ்சு நான் மகேஷை கண்டுபிடிச்சிட்டேன்னா கண்டிப்பா நான் அந்த ஊர்ல இருக்கவே மாட்டேன், நான் ஓடிடுவேன். மகேஷ் அழைச்சுக்கிட்டு எங்கேயாவது போயிருவேன். ஆனா மகேஷ் தான் எங்க இருக்காருன்னே தெரியலையே. அவரு ரொம்ப இன்னசென்ட். அவர் உயிரோட இருக்காரா அப்படின்னு கூட எனக்கு தெரியல. அந்த டிரைவர் பையன் மகேஷ் ஏதாவது பண்ணிருப்பான் அப்படின்னு தான் தோணுது. அந்த கொலகாரன் கூட நீ எப்படி வாழ போற ரேவதி? ரேவதி சொல்றாங்க, அக்கா நான் கண்டிப்பா மகேஷ காப்பாத்துவேன்க்கா, நீங்க கவலைப்படாதீங்க, உங்ககிட்ட நான் மகேஷ ஒப்படைக்கிறேன். அப்ப ரேவதி சொல்றாங்க, இங்க பாரு மாயா, கவலைப்படாத. மாயா சொல்றாங்க, இங்க பாரு ரேவதி, எனக்கு கொஞ்சம் கூட நம்பிக்கையே இல்ல. என்னை பொறுத்த வரைக்கும் நீயும் அந்த டிரைவர் ராஜா கூட சேர்ந்து வாழதான் போற. இன்னைக்கு உனக்கு சாந்தி முகூர்த்தமாம்ல. அதுக்கு ரேவதி சொல்றாங்க, அக்கா சாந்தி முகூர்த்தம் அவங்கதான் ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. இந்த டிரைவர் பையன் தான் திட்டம் போட்டு இந்த ஏற்பாடு பண்ணியிருக்கான். அவன் அப்படி ஏற்பாடு பண்றதுனால நான் சரின்னு சொல்லி இந்த சாந்தி முகூர்த்தத்துக்கு ஒத்துப்பேன் அப்படின்னு நினைக்கிறீங்களா? அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை. நான் நினைச்சது மட்டும்தான் நடக்கும். அந்த டிரைவர் பையில இந்த வீட்டை விட்டு துரத்தி அடிச்சுட்டு நான் மறு வேலை பாக்குறேன், இருங்க. ஃபர்ஸ்ட் நான் மகேஷ் எங்க அப்படிங்கறத அவன் கிட்ட கேக்குறேன், அவன் என்ன சொல்றான்னு பாப்பான். இது கேட்டதும் மாயா சொல்றாங்க, சரி இதுக்கும் நீங்க பார்த்து இருங்க, நீங்க கோவப்பட்டு பேசுறதுனால மகேஷ் அவங்க ஏதாவது பண்ணிடப்படாங்க. ரேவதி சொல்றாங்க, அப்படியெல்லாம் அவன் எதுவும் பண்றதுக்கு வாய்ப்பே இல்லை. அதுக்கப்புறமா சாமுண்டீஸ்வரியோட சத்தம் கேக்குது. ரேவதி என்ன பண்ற? அப்ப ரேவதி மாய கிட்ட, சரி அம்மா கூப்பிடுறாங்க, உங்ககிட்ட பேசுனேன்னு தெரிஞ்சிச்சுன்னா அதுக்கு வேற திட்டுவாங்க. ஏன்னா உங்களை பத்தி அந்த டிரைவர் ராஜா அவ்வளவு கண்டது கிடையாது சொல்லி வச்சிருக்கான், உங்களை தப்பானவன்னு சொல்லி வச்சிருக்கான். அதனாலதான் அம்மா இந்த அளவுக்கு கோவப்படுறாங்க. இல்லைன்னா அம்மா இந்த அளவுக்கு கோவப்படுறதுக்கு சான்ஸே கிடையாது. நான் சொல்றத மட்டும்தான் அம்மா கேட்பாங்க. சரி நான் போயிட்டு கேக்குறேன் அப்படின்ட்டு போனை கட் பண்ணிட்டு நேரா சாமுண்டீஸ்வரி கிட்ட, சொல்லுங்கம்மா. சாமுண்டீஸ்வரி கேக்குறாங்க, சரி சாந்தி முகூர்த்தத்துக்கு தயாராயிட்டியா இல்லையா? அதுக்கு ரேவதி சொல்றாங்க, அதெல்லாம் தயாராயிருச்சு. அப்ப ரோகிணியை கூப்பிடுறாங்க, ரோகிணி இங்க வா. அப்ப ரோகிணி அந்த இடத்துக்கு வராங்க. ரோகிணி வந்ததோட நேரா ரோகிணியை பார்த்து, ரோகிணி ரேவதியை கொண்டு போய் மாப்பிள்ளையோட ரூம்ல கொண்டு போய் விடு. உடனே ரோகிணி சொல்றாங்க, அம்மா என்னம்மா? சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, ரோகிணி அம்மா பேச்ச கேப்பியா இல்லையா? ரோகிணி சொல்றாங்க, சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போயிட்டு ரேவதிய அந்த ரூம்ல விடுறாங்க. அந்த ரூம்ல விட்டதோட நம்ம ரேவதி உட்காந்துருக்காங்க. இன்னொரு பக்கம் நம்ம மயில் வாகனமும் ராஜராஜாவும் நேரா கார்த்திகிட்ட போயிட்டு, என்ன மாப்பிள்ள இன்னும் தயாராகாம இருக்கீங்க? கார்த்தி சொல்றாரு, இங்க பாருங்க, எனக்கு இதுல கொஞ்சம் கூட விருப்பம் இல்லைன்னு சொல்லிட்டேன். அத்தை சொன்னாங்க அப்படிங்கறதுக்காக தான் நான் இப்படி நிக்கிறேன், இல்லைன்னா நான் இந்த வீட்டை விட்டு எப்பவோ போயிருப்பேன். அதுக்கு ராஜராஜா சொல்றாரு, மாப்பிள்ள பரமேஸ்வரி பேரன் இந்த வீட்டுக்கு மருமகனா வரக்கூடாது அப்படின்னு என் பொண்டாட்டி ரொம்ப பிடிவாதத்தோட இருக்கிறா. இப்ப மட்டும் அவளுக்கு ஆஹ் நீங்க தான் பரமேஸ்வரியோட பேரன் அப்படிங்கிறது தெரிஞ்சிச்சு, அவ்வளவுதான். ரேவதிய கல்யாணம் பண்ணா என்ன அப்படின்ட்டு உங்களை விரட்டி அடிச்சிருவா. ஆனா அதுவே ஒரு குழந்தை பிறந்துருச்சுன்னா கண்டிப்பா சாமுண்டீஸ்வரியால உன்னை துரத்தவே முடியாது. அதுக்குதான் சொல்றேன். கார்த்தி சொல்றாரு, இங்க பாருங்க, என்னதான் இருந்தாலும் நான் அத்தைக்கு நம்பிக்கை துரோகம் பண்ணிருக்கேன். அவங்க கண்டிப்பா என்னை என்னைக்குமே மன்னிக்க மாட்டாங்க. அத பத்தி கொஞ்சமாவது யோசனை பண்ணி பாருங்க. அதுக்கு ராஜராஜா சொல்றாரு, இங்க பாருப்பா, அத பத்தி நாங்க பாத்துக்கிறோம். சாமுண்டீஸ்வரியை சமாதானப்படுத்த வேண்டியது என்னுடைய கடமை. நீ போயிட்டு ரேவதி கிட்ட சொல்லி புரிய வைய அப்படின்னு சொல்லி கார்த்திகை கூட்டிட்டு போறாங்க. கார்த்திகை கொண்டு போய் ரூம்ல விடுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம ராஜராஜா நேரா மயில் வாகனத்தை பார்த்து, சரி மாப்பிள்ள, இது மாதிரி அம்மா ஏதோ பால் கொடுத்து விட்டாங்கன்னு சொன்னீங்கல்ல, அது என்னாச்சு? அதுக்கு மயில் வாகனம் சொல்றாரு, எங்க மாமா பால் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அத்தை ஃபுல் பாலையும் குடிச்சிட்டாங்க. இது கேட்டதோட ராஜராஜா அதிர்ச்சி ஆகுறாரு. என்ன மாப்பிள்ள சொல்றீங்க? வாங்கிட்டு வந்தது ரேவதிக்கு. அப்ப மயில் வாகனம் சொல்றாரு, ஆமா மாமா அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்றாங்க. இன்னொரு பக்கம் நம்ம ரேவதி வந்துட்டு நேரா கார்த்தியை பார்த்து மறைக்கிறாங்க. அப்ப கார்த்தி நேரா ரேவதி கிட்ட போயிட்டு, இங்க பாருங்க, உங்ககிட்ட முக்கியமான விஷயம் சொல்லணும். ரேவதி சொல்றாங்க, நிப்பாட்டு, அப்படி என்ன சொல்ல போற? எனக்கும் இதுக்கும் எந்த சம்மந்தமும் இல்ல. எல்லாரும் வந்துட்டு என்னைய வந்து மாட்டிக்கிறதுக்காக இப்படி பண்றாங்க அப்படின்னு தானே சொல்ல போறேன். ஆரம்பத்துல இருந்து நீ இப்படி சொல்லி சொல்லிதான் நான் உன்னை நம்பி ரொம்ப ஏமாந்து போயிட்டேன். ஆரம்பத்திலேயே சித்தி என்னை எச்சரிச்சாங்க, நீ நல்லவன் கிடையாது, நல்லவன் மாதிரி வேஷம் போற அப்படிங்கறத என்கிட்ட எச்சரிச்சாங்க.
ஆனா நீ கொஞ்சம் கூட நம்பவே இல்லை. நீ ரொம்ப நல்லவன் அப்படின்னு ரொம்ப நம்பினேன். கடைசியில நான் நம்பினதுக்கு எனக்கு ஒரு சரியான தண்டனை கொடுத்துட்டேன். வாழ்க்கையில இனிமே யாரையும் நம்ப கூடாது அப்படிங்கிற ஒரு பாடத்தையும் கற்பிச்சு கொடுத்துட்டேன். இங்க பாரு, இனிமே என் முகத்துல முழிச்ச அவ்வளவுதான். அதோட இந்த ஒரு செகண்ட் போதாது. இந்த தாலியை கட்டி உன் மூஞ்சில தூக்கி வீசிட்டு இந்த வீட்டை விட்டு போறதுக்கு எனக்கு ஒரு செகண்ட் கிடைக்காது. ஆனா நான் எதுக்காக தெரியுமா இந்த வீட்டை விட்டு போகாம இருக்கேன்? எல்லாம் அம்மாவுக்காக தான். அம்மாவோட கோவத்தை பத்தி எனக்கு தெரியும். நான் மட்டும் அப்படி இந்த வீட்டை விட்டு போனேன்னா அம்மாவோட கோபம் இந்த குடும்பத்தையே ஒண்ணு இல்லாம ஆக்கிரும். அதனாலதான் நான் பொறுமையா இருக்கேன். இல்லைன்னா உன்னை என்னைக்கோ நான் தூக்கி எறிஞ்சிட்டு போயிருப்பேன். அதுக்கு கார்த்தி சொல்றாரு, இங்க பாருங்க, கொஞ்சம் நான் சொல்றதை கேப்பீங்களா? ரேவதி சொல்றாங்க, போது நிப்பாட்டு. நீ அப்படி என்ன சொல்ல போற? உன் மேல எந்த தப்பும் இல்ல அப்படின்னு சொல்லி பொய் சொல்லி நாடகம் போட போற. உன் நாடகத்தை கேக்குறதுக்கு எனக்கு நேரம் இல்ல. தயவு செஞ்சு நீ இந்த இடத்தை விட்டு போயிரு, அதான் உனக்கு நல்லது. அப்ப நம்ம ரேவதி கேக்குறாங்க, இங்க பாரு, அந்த மகேஷ் ரொம்ப பாவம், ரொம்ப இன்னசென்ட். மாயா மகேஷ தம் புள்ள மாதிரி வளர்த்திருக்காங்க. அவன் ரொம்ப பாவம். அவனுக்கு வெளி உலகம் தெரியாது. எங்க போனாலும் ஒரு பிரச்சனையில மாட்டிப்பான். எல்லாரும் ஏமாத்திடுவாங்க. அதனால சொல்றேன், அவரை எங்க வச்சிருக்க? அப்ப கார்த்தி சொல்றாரு, இங்க பாருங்க, மகேஷ் எங்க இருக்காரு அப்படிங்கிறது எனக்கு தெரியாது. தயவு செஞ்சு என்ன நம்புங்க. ரேவதி சொல்றாங்க, போது நிப்பாட்டு. இதுக்கு மேல உன்னோட இந்த காரணத்தை கேக்குறதுக்கு நான் தயாரா இல்ல. மரியாதையா மகேஷ் எங்க இருக்காரு அப்படிங்கறத சொல்லிட்டு அதுக்கப்புறம் பேசு. கார்த்தி சொல்றாரு, நீங்க எப்ப கேட்டாலும் சரி, மகேஷ் எங்க இருக்காரு அப்படிங்கிறது எனக்கு தெரியாது. நீங்க தேவையில்லாம என் மேல பழி போடுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி பேச, ரேவதி சொல்றாங்க, இங்க பாரு, ஒண்ணு மகேஷ கொண்டாந்து என்கிட்ட ஒப்பட, இல்லைன்னா அந்த மாயா கிட்ட ஒப்பட. அதோட நீ இந்த வீட்டோட மருமகன்னு நீ பெட்லயே சொகுசா படுத்துக்க, நான் கீழே படுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரேவதி கீழே போய் படுக்கிறாங்க. இத பாத்துட்டு கார்த்தி சொல்றாரு, இங்க பாருங்க மேடம், என் மேல எந்த தப்பும் இல்ல அப்படிங்கறத நான் கூடிய சீக்கிரம் உங்ககிட்ட நிரூபிப்பேன். அப்ப ரேவதி சொல்றாங்க, அப்படி நீ நிரூபிக்கிறதுக்கு வாய்ப்பே இல்ல. நிச்சயதார்த்தத்துல இதே மாதிரிதான் அந்த மகேஷ் ஒன்ன காரணம் காட்டுனாரு. ஆனா ஏதோ அவரு பொய் சொல்றாரு அப்படின்னு அவரை நம்பாம உன்னை நம்பி உனக்கு சப்போர்ட் பண்ண. அதுக்கு நீ எனக்கு ஒரு பலமான தண்டனையே கொடுத்துட்ட. உனக்கு என்ன, இந்த வீட்டோட சொத்து வேணும் அதானே? அதுக்காக தானே இந்த வீட்டுக்குள்ள வந்திருக்க. கார்த்தி சொல்றாரு, இங்க பாருங்க, தயவு செஞ்சு என்ன தவறா நினைக்காதீங்க. என்னோட இன்டென்ஷன் அதெல்லாம் எதுவுமே கிடையாது. ஆனா கூடிய சீக்கிரம் என் மேல எந்த தப்பும் இல்லை அப்படிங்கிறத நான் நிரூபிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி நேரா போய் படுக்கிறாரு. அப்ப ரேவதி நினைக்கிறாங்க, பாவம் மகேஷ் இப்ப எங்க இருக்காருன்னே தெரியல. இந்த டிரைவர் ராஜா மகேஷ் எங்க வச்சிருக்காருன்னு தெரியல. எவ்வளவு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காரோ அப்படின்ட்டு ரொம்ப கவலைப்படுறாங்க அந்த ரேவதி. அதுக்கப்புறமா பொழுது விடியுது. பொழுது விடிஞ்சதோட நம்ம ரேவதி இருக்காங்கல்ல, அவங்க எந்திரிக்கிறாங்க. அப்ப நம்ம ரேவதி என்ன பண்றாங்கன்னா, அம்மா பார்த்தா கேட்பாங்க அப்படின்ட்டு தலையில உள்ள பூவெல்லாம் களைச்சு விட்டுட்டு வெளியில வராங்க. வெளியில வரத நம்ம சந்திரா பாக்குறாங்க. பார்த்ததோட சந்திராவுக்கு செம ஷாக்கு. சந்திரா போயிட்டு நேரா ரேவதி கிட்ட, என்ன ரேவதி இது அப்படின்னு கேட்க, ரேவதி சொல்றாங்க, சித்தி அம்மா கேட்பாங்கல்ல அதான். சந்திரா கேக்குறாங்க, ஓ அப்படியா, சரி. அப்ப சாமுண்டீஸ்வரி வராங்க. வந்துட்டு நேரா ரேவதிய பார்த்துட்டு, ரேவதி கோவிலுக்கு போகணும், தயாராகு. ரேவதியும் சரிமா அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. அப்ப சாமுண்டீஸ்வரி சந்திராவை பார்த்து, பாத்தியா சந்திரா, எங்க இவ லைஃபா வாழாம இருந்துருவாளுன்னு நினைச்சேன். நல்ல வேலை, நல்ல முடிவு தான் எடுத்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு சாமுண்டீஸ்வரி போக, அப்ப சந்திரா நினைக்கிறாங்க, விடக்கூடாது, நம்ம எப்படியாவது இந்த ரேவதியையும் டிரைவர் ராஜாவையும் பிரிக்கணும். இந்த ரேவதி என்ன இப்படி சொல்லிட்டு போறா அப்படின்ட்டு கோவத்துல நிக்கிறாங்க. அப்ப கார்த்தி வெளியில வராரு. கார்த்தி வெளியில வந்ததோட சந்திர நேரா கார்த்தியை பார்த்து, டிரைவர் ராஜா, இந்த வீட்டுக்குள்ள இவ்வளவு தைரியமா நுழைஞ்சு இந்த வீட்டோட மருமகன் ஆகியிருப்ப, உனக்கு இன்னும் கொஞ்ச நாள்ல இருக்குடா. அதுக்கு கார்த்தி சொல்றாரு, இங்க பாருங்க, எனக்கு இந்த வீட்டுல இருக்கணும் அப்படின்னு கொஞ்சம் கூட ஒரு ஆசையே கிடையாது. நான் வந்ததுக்கான நோக்கமே வேற. அது என்னன்னு நான் கொஞ்ச நாள்ல உங்களுக்கு புரியும் அப்படின்ட்டு கார்த்தி அந்த இடத்துல இருந்து போனதோட சந்திரா நினைக்கிறாங்க, என்ன இது, இவன் இப்படி சொல்லிட்டு போறான், ஒருவேளை நம்மளை பத்தின உண்மைகளை சொல்றதுக்காக தான் அவன் இங்க வந்திருப்பானோ அப்படின்ட்டு அந்த சந்திரா சந்தேகப்படுறாங்க. சரி, இந்த விஷயத்த பத்தி நம்ம ஆஹ் சிவனாண்டி அவர்கிட்ட சொல்லணும் அப்படின்ட்டு சந்திரா நேரா சிவனாண்டிய பாக்குறதுக்காக போறாங்க. அங்க சிவனாண்டி உட்கார்ந்துருக்காரு. அப்ப சந்திரா போயிட்டு நேரா சிவனாண்டிய பார்த்து, என்னங்க
சிவனாண்டி கேக்குறாரு, சொல்லு சந்திரா, என்னாச்சு? அந்த டிரைவர் அந்த வீட்டுக்குள்ள வந்ததுல இருந்தே ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துகிட்டே இருக்கு. அதுக்கு சந்திரா சொல்றாங்க, ஆமாங்க, நேத்து அக்கா பாட்டுக்கு 2 பேருக்கும் சாந்தி முகூர்த்த ஏற்பாடு பண்ணிட்டா. எனக்கு ரொம்ப டென்ஷன் ஆயிட்டு. அக்கா கிட்டயும் எவ்வளவோ சொல்லி பார்த்தேன், ஆனா அக்கா கொஞ்சம் கூட கேக்குற மாதிரியே தெரியல. சாந்தி முகூர்த்தம் கட்டாயம் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பிடிவாதம் பண்ணிட்டா. இனிமே நம்ம என்ன பண்றது? அதுக்கு சிவனாண்டி கேக்குறாரு, அப்ப இனிமே நம்மளால ஒண்ணும் பண்ண முடியாதா? சந்திரா சொல்றாங்க, ஏங்க இப்படி சொல்றீங்க? இங்க பாருங்க, ரேவதி இப்ப நம்ம கையில. ரேவதி கண்டிப்பா அந்த டிரைவர் ராஜா கூட சேர்ந்து வாழ்ந்திருக்க மாட்டான். அதுதான் நமக்கு கிடைச்ச பெரிய ஜாக்பாட். இத வச்சுதான் சாமுண்டீஸ்வரிய நம்ம ஒரு வழி பண்ணணும். மகேஷ வேற காணும்ல. மகேஷ் மேல ரேவதி இன்னும் பிரியமா தான் இருக்கா. அத வச்சுதான் நம்மளோட பிளான் பண்ணணும். இதை கேட்டதும் சிவனாண்டி சொல்றாரு, சரி, அந்த மகேஷ் எங்க இருக்கான் அப்படிங்கறத நம்ம கண்டுபிடிக்கணும். அப்ப சந்திரா சொல்றாங்க, என்னங்க, எனக்கு என்னமோ அந்த சாமுண்டீஸ்வரி மேலதாங்க சந்தேகமா இருக்கு. அவளுக்கு இந்த மகேஷ் மாயா எப்படிங்கிறது தெரியும்ல. ஒருவேளை அவதான் கடத்தி வச்சுட்டு இந்த மாதிரி கேம் விளையாண்டுகிட்டு இருக்காளோன்னு தோணுது. அதுக்கு சிவனாண்டி சொல்றாரு, ஒருவேளை அப்படி கூட இருக்கலாம் சந்திரா. ஆனா சாமுண்டீஸ்வரி அப்படியா யோசிப்பான்? சந்திரா சொல்றாங்க, என்னங்க, அவ அப்படி யோசிக்கிறவதான். ஆனா என்கிட்ட சொல்லாம இதெல்லாம் பண்ணிருக்கா அப்படின்னா கண்டிப்பா அவளுக்கு ஏன் மேலயும் ஏதோ ஒரு வகையில டவுட் இருக்கு அப்படின்னு தானே அர்த்தம். அத வச்சுதான் அவ இவ்வளோ பெரிய விஷயத்த பண்ணிக்கிட்டு இருக்கா. நம்ம என்ன பண்றதுன்னு தெரியலையே. அதுக்கு சந்திரா சொன்னதை கேட்டுட்டு சிவனாண்டி சொல்றாரு, அப்ப சந்திரா, நீ கொஞ்சம் அந்த வீட்டுல பாதுகாப்பா இருக்கிற மாதிரிதான் இருக்கணும் போல. சந்திரா சொல்றாங்க, ஆமாங்க, ஒவ்வொரு செகண்டும் கொஞ்சம் பாதுகாப்பா தான் இருக்கேன். இப்ப கூட உங்களை சந்திக்க வரப்ப கொஞ்சம் பார்த்துதான் வந்தேன். ஏதாவது பார்த்துட்டா என்ன பண்றது? அப்ப சிவனாண்டி சொல்றாரு, சரி சந்திரா, நீ எதுக்கும் கவலைப்படாத. இன்னும் கொஞ்ச நாள்லதான் எப்படியும் ரேவதி அந்த டிரைவர் ராஜா கூட வாழ மாட்டா. கொஞ்ச நாள்ல விவாகரத்து கொடுத்துருவா. அதுக்கப்புறம் நம்ம மகேஷ் எப்படியாவது கண்டுபிடிச்சு மகேஷ் ரேவதியோட கல்யாணத்தை முடிச்சு வச்சுட்டு அப்புறம் சாமுண்டீஸ்வரியோட பொண்ணு இந்த மாதிரி கேவலமா இருக்கா அப்படிங்கறத நம்ம ப்ரூவ் பண்ணுவோம். இதை கேட்டதும் சந்திரா சொல்றாங்க, என்னங்க, இந்த யோசனையை கூட நான் யோசிக்கலையே, சூப்பரா சொல்லியிருக்கீங்க. சிவனாண்டி சொல்றாரு, ஆமா, நம்மள பொறுத்த வரைக்கும் அந்த சாமுண்டீஸ்வரி நிம்மதியாவே இருக்க கூடாது. அதுதான் எனக்கு வேணும். அதுக்கு சந்திரா சொல்றாங்க, ஆமாங்க, அதுதான் நமக்கு வேணும் அப்படின்னு சொல்லி ஒரு பிளான பண்றாங்க. இன்னொரு பக்கம் ரேவதி மறுபடியும் மகேஷ் பத்தின உண்மை ஏதாவது தெரிஞ்சிச்சா அப்படின்னு மாயாவுக்கு போன் பண்ணி கேட்க, மாயா சொல்றாங்க, இது பாருங்க மேடம், மகேஷ் எங்க இருக்காரு அப்படிங்கிற விஷயம் எனக்கு துளி கூட இன்னும் தெரியவே இல்லை. அது தெரிஞ்சிச்சுன்னாதான் நான் எப்படியாவது மகேஷ கூட்டிட்டு வந்துருவேனே அப்படின்னு சொல்லி பேசுறாங்க. சோ அப்கமிங் எபிசோடுல நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் எல்லாம் நடக்க போகுது. நம்ம ரேவதி எப்ப வந்துட்டு நம்ம கார்த்தி நல்லவர் அப்படின்னு புரிஞ்சுக்க போறாங்க, யாரு வந்து கார்த்திக் ரேவதி கிட்ட எடுத்து சொல்ல போறாங்க, இன்னும் என்னெல்லாம் நடக்க போகுது அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். இதே மாதிரி அப்கமிங் எபிசோட்ஸ் நிறையவே பார்க்கலாம். இது வரைக்கும் இந்த வீடியோ பார்த்தா உங்க எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. அடுத்த வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.